லோ பிரைஸ்ல நீங்க வீடு தேடிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்க பர்சனலாவே இருந்தா சொல்லுங்கன்னு. உங்களுக்காக தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, லோன்ல இருக்குங்க. ஹலோ வணக்கம் மக்களை, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க நான் உங்களுக்கு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் 2.25 சென்ட்டுங்க. 20க்கு 60 அப்படிங்கிற சைட் சைஸ்ல வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு வாசல் அமைஞ்ச வீடு தான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குடியிருக்கக்கூடிய ஓனர் வந்து ஓன் பர்பஸ்க்காக அவங்களுக்காகவே 2021 கட்டி முடிக்கப்பட்ட வீடு தாங்க. சரிங்களா? இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சரியா 1215 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டா அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. சரிங்களா? 2021 கட்டப்பட்ட வீடு. இந்த வீடு இன்னைக்கு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில, ஒத்தக்கால் மண்டபம் ஒட்டி சரௌண்டிங்ல நீங்க யாரெல்லாம் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாங்க. இந்த வீடு இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்காலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபத்தை ஒட்டியே சீரபாளையம் பஞ்சாயத்துங்க. ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல ஆட் பண்ணக்கூடிய பஞ்சாயத்து. ஓகேங்களா? கூடிய விரைவில் கார்பரேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஏரியாங்க இது. உங்களுக்கு ஜியோ எல்லாமே பாஸ் ஆயாச்சு. சீக்கிரம் வந்து அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் வந்து பெண்டிங், வேற எதுவுமே கிடையாது. ஸோ கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு 2.25 சென்ட்ல 900 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் லோ பிரைஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எஸ்கேஜே வாணன் கான்டாக்ட் பண்ணுங்க. சுத்திலுமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. ஸோ வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்து அமைச்சிருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலுக்கு. ஸோ உள்ள என்ட்ரு ஆகும் போதே 17க்கு 12 அப்படிங்கிற அளவுல பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு போர்ட்டிக்கோங்க. அந்த போர்ட்டிகோல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகிறோம் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹாலில் என்ட்ரு ஆகுறோங்க. ஸோ டபுள் சைட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாய் மூலையில் டாய்லெட் வந்துருது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டைப் கிடையாது, வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க. அவுட்டர்ல வந்து இந்தியன் டைப் டாய்லெட் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது இந்த ஹாலையும் 2 ரூபா மறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா ஆல்டர் பண்ணிக்கலாம், இல்லை இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய ரூமுங்க. அடுத்தது இது ஒரு டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால் இருக்கு. டைனிங் ஹால் ஒட்டியே உங்களுக்கு அக்னி மூலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வந்துருதுங்க. ஸோ இவங்க வந்து போர்வெல் வந்து டைரக்டா வச்சிருக்காங்க. 650 அடியில போர்வெல் இருக்குங்க. அந்த போர்வெல்ல இருந்து உங்களுக்கு அப்படியே டைரக்டா ஆர்ஓல கனெக்ட் பண்ணி வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ட்ரிங்கிங் வாட்டரா. சைட்டினுடைய ஜலமூலையிலே வந்து பாத்தீங்கன்னா 650 அடியில ஒரு போர்வெல் இருக்குங்க. ஸோ போர்வெல்ல இருந்து சின்டெக்ஸ்க்கு வந்து டைரக்டா கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படியே ஏற்றிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இபி லைன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனி தொட்டி இல்லைங்க. அவங்க பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இன்னும் வாங்கலை. இந்த டோர் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இது வந்து நம்ம உள்ள பார்த்த கிச்சன்ல இருந்து வெளியே வர சேஃப்டி டோருங்க. ஓகேங்களா? ஸோ வீட்டை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி கேப் இருக்குங்க. இங்கே வந்து அவங்க காம்பவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பின்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டுக்கல் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்குமே நம்ம சைட்டு தான். ஸோ வீடு பொறுத்தளவுக்கு 2021 கட்டப்பட்ட வீடு. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓன் பர்பஸ் கட்டினால அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பெரிய குறையாக நம்ம சொல்ல முடியாது. குவாலிட்டி வைஸ் பக்காவாக தான் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ வந்து வீட்டை மேலே பார்த்துருவோம். இது வந்து எங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் இருக்குங்க. அந்த ஒத்தக்கால் மண்டபத்தில் அரிசிபாளையம் ரோடு வழியே வரும்போது சீரபாளையம் வந்து உங்களுக்கு டச் ஆகும். அந்த சீரபாளையத்திலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ மேலே வந்து 2 சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுதான் வீடுங்க. ஓகேங்களா? சுற்றிலும் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி தான். ஓகேங்களா? இதெல்லாம் வீடுகள் இல்லாத பகுதியில் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி தான். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, லோனில் இருக்குங்க. பந்தன் பேங்க்கில் லோனில் இருக்குது. 20 lakhs வந்து லோன் வாங்கியிருக்காங்க, பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ லோன் பே பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லைங்க. ஸோ இந்த வீடை அவங்க முடிவு பண்ணி விற்கலான்னு முடிவு பண்ணதுனால இதுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வந்து 40 lakhs வந்து கோட் பண்ணுறாங்க. டிடிசிபி அப்ரூவலோட பக்காவாக வந்து உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. ஸோ லோ ப்ரைஸில் இந்த ஏரியாவில் ஒரு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெண்டலுக்கு விட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி தங்குறதா இருந்தால் மினிமம் 10,000 rupees கிடைக்குங்க. இதே நீங்கள் பசங்க எல்லாத்தையும் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 15 to 20,000 ரெண்டல் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ லோ ப்ரைஸில் நீங்கள் வீடு தேடிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க பர்சனலாகவே இருந்தால் சொல்லுங்கன்னு உங்களுக்காக தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். லேட்டாக கான்டாக்ட் பண்ணாமல் வீடியோ பார்த்தோன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் சைட் விசிட் பண்ணுவோம்.
விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பண்ணி கொடுக்க வேண்டியது, எல்லா ஒர்க்கையும் நான் பார்த்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைங்க. அதை நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டியது. நேரில் சந்திப்போம். நன்றி மக்களே.